அனைவருக்கும் வணக்கம். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் 248வது மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கத்தில் திருச்சியிலிருந்து எங்கள் நண்பர்கள் மற்றும் கோயம்புத்தூர் எல்லா ஏரியாலும் வந்திருக்கோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ எல்லாருமே நிறையா முறையில் பேசுகிறாங்க. நான்லாம் அந்த எந்த முறையுமே கண்ணிலையும் பார்க்க மாட்டேன், காதிலையும் கேட்க மாட்டேன். காதை அடிச்சுக்குவேன், கண்ணை முடிக்குவேன். எங்களுக்கு ஒரே ஒரு முறை சுகர்நாடி முறை மட்டும்தான். உலகத்தில் எது நடந்தாலும் நடக்கலனாலும் சுகர்நாடி மட்டும்தான் நாங்கள் பேசுவோம். ஏன் அப்படி அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா, இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு அம்மா கொண்டாந்து என்கிட்ட ஜாதகம் கொடுத்துட்டு என் முன்னாடி உக்காந்துச்சு. அந்த ஜாதகத்தை சொல்கிறேன். நீங்கள் என் அருமை நண்பர் விஜயகுமார் அடுத்த குறை குற்றம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் அங்கே போகணும்ல, குறை சொல்லக்கூடாதுல்ல. நான் இப்படி இருந்தாலும் அதை சொல்கிறதில்ல. இது ஒரு பெண் ஜாதகம். நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் முறையெல்லாம் போட்டு பாருங்க. இந்த விதி வருதா, ஏன் விதி விட்டுருணும், ஏன் விதி இல்லாமல் நீங்கள் சொல்லணும். நாமக்கல் மீட்டிங்கில் அப்படித்தான் நான் போய் பேச வேண்டி விதி இந்த விதி எங்களுக்கு தெரியுமே, ஏன் முன்ன சொல்கிறத சொல்ல மாட்டேன். அதனால் அதை சொல்லலை, நான் ஜாதகம் சொல்கிறது சொல்கிறேன். இது ஒரு பெண் ஜாதகம். 15/10/1990 7:55 AM கரூர்னு போட்டுங்க. ஆப்பில் போட்டு பாருங்க. இன்னொரு முறை சொல்ல, ஒரு பெண் ஜாதகம் 15/10/1990 7:55 AM கரூர். இந்த அம்மாவுக்கு இப்போ 35 வருஷம் முடிஞ்சு 36ல் 7 மாதம் 16 நாள். நான் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட இருக்கலாம். இன்னைக்கு அதை வணக்க கூடாதீங்க. நான் ஜாதகம் பார்த்தது எழுதி வச்சிருக்கிறேன். இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமேட்டு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். துலா லக்னம், லக்னத்துக்கு 3ல் சனி, லக்னத்துக்கு 4ல் ராகு, லக்னத்துக்கு 5ல் மாந்தி, லக்னத்துக்கு 8ல் செவ்வாய், லக்னத்துக்கு 10ல் குரு கேது, லக்னத்துக்கு 11ல் சந்திரன், லக்னத்துக்கு 12ல் புதன் சுக்கிரன் சூரியன். இது ராசி கட்டம். கொஞ்சம் அமைதியாக பேசணும், இல்லைன்னா கொஞ்சம் வெளியே போய் பேசுங்க. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் மேச ரிஷப லக்னம். கடகத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன் கேது, விருச்சகத்தில் சனி குரு, தனுசில் மாந்தி, மீனத்தில் ராகு. பிறந்த காலத்தில் சுக்கிர திசை 15 வருஷம் 1 மாதம் 5 நாள். சூரியன் ஒரு 6 21, சந்திரன் 10 31, செவ்வாய் ஒரு 7 38 வருஷம் வரைக்கும் செவ்வாய் திசை நடக்குது. நான் பார்க்கும்போது செவ்வாய் திசையில் கேது புத்தி 2026 10வது மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் அந்த அம்மாட்ட சொல்கிறதில்ல, இது உங்ககிட்ட சொன்னதே. நான் கேட்டேன், அந்த அம்மாவோட ஜாதகத்தை சொன்னேன். ஏமா உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7 to 8 வயதில் உங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருன்னு கேட்டேன். அந்த அம்மா 5 நிமிஷம் அழுதுச்சு. அம்மா அழுவாதம்மா, நீ அழுதுன்னு எனக்கு மறுபடியும் ஜோசியம் சொல்ல வராது, டென்ஷன் ஆகாத, நான் சொல்கிறத கேளுமான்னேன். இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தில் பெண்ணோட ஜாதகத்தில் கணவன் இறப்பானா இல்லை அந்த ஜாதகம் இறப்பாங்களா? நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும். நீங்கள் எல்லாம் யோகத்தையும் சொல்லுங்க, நெகட்டிவாகவும் சொல்லுங்க. ஆனால் நடைமுறை நடந்தது சொல்லணும்ல. அந்த அம்மாவை பார்த்துட்டு உங்கள் பாணிகளெல்லாம் நல்லா சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்காரர் நல்லா கொடி கட்டி பறக்கிறாரு, நல்லா இருக்கிறாருன்னா எப்படி மணி மேலே தான் சொல்லுவேன். எப்படி கருவந்தர் மணி மேலே வாத்தி வர கொடுத்துட்டு போயிடுவாங்க. நடந்ததை சொல். அது நெகட்டிவாக இருந்தானா பாசிட்டிவாக இருந்தானா நடந்ததை சொல். சரி, இப்போ நான் சொல்லிட்டேன்ல, இந்த ஜாதகத்தில் லக்னம் ராசியில் உள்ள கிரகம் நவமத்தில் கிரகம் சொல்லி வச்சல, என்ன விதி உங்களுக்கு தெரிஞ்சு அந்த வீட்டுக்காரர் இறந்து போயிடுவாரு. அது 7 to 8 வருஷத்துக்குல இப்படி ஏதாச்சும் ஒரு விதி உங்க முறையில் எந்த முறையில் வந்துச்சா கண்டுபிடிச்சி ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எங்க சுகர் நாடி பார்த்தோன்னு சொல்லும். சரி, இங்க கேளுங்க, பேசுறதா கொஞ்சம் கூட வெளியே போய் பேசு. இங்க பாருங்க, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் மாங்கலி ஸ்தானம் எந்த பாவம்? 8ஆம் பாவம் தான் மாங்கலி ஸ்தானம். ஒரு ஜாதகத்தை, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடம் மாங்கலி ஸ்தானம். அது என்னன்னா, கணவன்
ஒரு மனைவிக்கு தொட்டு தாலி கட்டுறாங்கல்ல, அந்த நெஞ்சு மேல தாலி, அது அவங்களுடைய ஜாதி சம்பிரதாய பிரகாரம் இருக்கும். எங்களுக்கு வந்து லிங்கம் சிவன், இந்த பக்கம் ஒரு குண்டு, இந்த பக்கம் ஒரு குண்டு, உள்ள சிவன் போட்டிருக்கோம். அது எங்களுடைய குலதெய்வத்துக்கு ஏற்பது. இந்த அம்மா வேற போடலாம், இந்த அம்மா வேற போடலாம், நீங்களும் வேற, அது அவங்களுக்கு இஷ்டம். அந்த ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டக்கூடிய இடம் பெண்ணுடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவம் மாங்கலிக ஸ்தானம். இந்த குளம்னு சொல்றாங்களா, குலதெய்வம், அந்த குளம் மேல தொங்கிடுமா. இப்ப தாலி கட்ட அங்கே தானே இருக்கும். அதுதான் அவங்களுடைய மாங்கலி பாக்கியம். அப்ப நான் எல்லா முறையும் பார்த்துட்டேன். எங்க ஐயா ஆறுமையா சொன்னார்ல, கேபி ஆர்கிட்ட தேவராஜ் கிட்ட, இவருக்கு முன்னாடி படிச்சுட்டேன். கேபி அவருக்கு நான் போய் படிச்சேன். அவர் படிச்ச புத்தகம் வச்சுக்கலாம், எல்லாமே படிச்சு வச்சுக்கலான்னு. இவருக்கு முன்னாடி அங்கே படித்தேன் நான் கேபியில் ஆர்கிட்ட தேவராஜ் கிட்ட. நான் எல்லா முறையும் படிச்சாச்சு. இங்க நம்ம அமிர்தலிங்க இல்ல, ஒரு சிங்கப்பூர் போயிட்டு வந்தார். ஒரு பேர் என்ன பேருமா, இறந்து போயிட்டாரு. அவர் ஒரு சாமக்கோள் பிரச்சனை போட்டார் இந்த நம்ம திருச்செங்கோட்டில். அவர்கிட்ட இங்கே அந்த எடுத்தேன். ஏங்க எல்லா முறையும் எடுத்தாலும் ஒட்ட வச்சா ஒட்டணும்ல, ஒட்ட மாட்டேங்குது, அது புட்டு விடுது. ஆனால் எங்கள் சுகர் நாடு ஒட்டுது. அதனால தான் எந்த முறையுமே காதலையோ கல்லையோ கேட்கறது இல்லை. அப்போ இந்த விதி சொல்லுமில்ல. இப்போ பாரம்பரியத்திலேயே ஒரு முறை இருக்குது. 6, 7, 8 சுபகரங்கள் இருந்தால் தீர்க்க சுமங்கலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்து கூட சீக்கிரம் கனவு இழந்துடுறாங்க. சரி, அது கூட இருக்கட்டும். நான் சொல்கிறது மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் பாபகிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய், ராகு, சூரியன், சனி, கேது, இந்த 5 கிரகத்தில் ஏதோ ஒன்று இருந்தால் அது மாங்கலிக தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு பொதுவான பலன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பாங்க. 2-8 சுத்தமாக இருக்கணும், 2-8 சுத்தமாக இருக்கணும், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் 8ஆம் பாவத்தில் பாபகரங்கள் இருந்து கூட தீர்க்க சுமங்கலி. நான் அரசியல் பேசவில்ல, உலகத்தை பற்றி பேசல. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராம்தாஸ் 61வது திருமண விழா கொண்டாடினாங்க. ஒரு மாதம் இருக்கும், கொண்டாடினாங்க. அதே போல் அந்த எம்ஜிஆர் காலத்தில் சுகாதார அமைச்சர் இருந்தாரு அண்டே, 98 வருஷம், அந்த அம்மாளுக்கு 90 வருஷம், அவங்க கொண்டாடுவாங்க. நம்ம அரசியல் பேசவில்லை. எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட 60 வருஷம் வரைக்கும் கல்யாணம் 60 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குலாம் மாங்கலி பலமாக இருக்கணும்னா உங்களுக்கு 8ஆம் பாவத்தில் பாபகரங்கள் 5 கிரகம் இருந்தாலும் அது தோஷம்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பாயிரும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த ஜாதகத்தில் துலா லக்னத்துக்கு 8 செவ்வாய் இருக்கா, அது மாங்கலி தோஷம். இல்லை 8 செவ்வாய், 4 உள்ள செவ்வாய் பையனுக்கு போட்டுக்க, இல்லை 8 போட்டுக்க, 7 போட்டுக்க, 12 வேண்டாம் அப்படின்னு போட்டு. நீ எது செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் போட்டாலும், நாகதோஷம் போட்டாலும், 10 பொருத்தம் போட்டாலும், 1000 பரிகாரம் பண்ணாலும் அது கேட்க. நான் சொல்றேன் கேளுங்க. 8ஆம் பாவத்தில் சூரியன், செவ்வாய், சனி, ராஜண்ட கேது இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி லக்கணத்துக்கு 6, 8, 12 பகை நீசமானால் அந்த கிரகம் என்ன திசை கொடுக்குதோ அத்தனை வருஷம் தான் அந்த பொண்ணை தாலி கட்டினா அவன் இருப்பான். இப்ப இதுல செவ்வாய் 6 காலில் இருக்குது, சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல கணக்கு போட்டீங்கல்ல, அருமை. அந்த ரோகிணி அதிபதி யார்? அவர் யார் காலில்? எங்க பாருங்க, என் மாணவரும் என்னுடைய நண்பரும் சொல்லுங்க, அந்த கால ஆமா, அப்படி பார்த்தா தான் ஜோசியம் சொல்ல முடியும். சுக்கிரன் என்ன ஆகிறாரு? 8ஆம் பாவத்தில் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நேசமானால் செவ்வாய் எத்தனை வருஷம்? 7 வருஷம். ஒரு வருஷம் கூடுதலா சேர்த்தீங்க, 8. 7 to 8 8 வருஷத்துலயே எங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டான்னு அந்த அம்மாவும் பார்க்கும். கருவூரில் இருக்கிற அம்மா எங்கிட்ட ஜாதகம் பார்த்துல அந்த அம்மாவும் பார்க்கும். 8 வருஷம் தான் அவங்க வீட்டுக்காரங்க 8 வயசுல இறந்துட்டா. கோடீஸ்வரன் என்னது, பல கோடி அதிபதி, பல பெரிய கோடீஸ்வரன். ஸ்கூல் நடத்துறாங்க, காலேஜ் நடத்துறாங்க. அற்புதமான பொண்ணுன்னு நினைச்சு கொண்டு போனாங்க. நம்ம அழுதல்ல, நான் சொன்னேன், அழுதுச்சு. என் விதி, நீ இந்த பயணம் மட்டும் இல்லம்மா, யாரை கட்டினாலும் உன்னுடைய தாலி கட்டல் 7 to 8 வருஷம் தான் இந்த பூலோகத்தில் நாமள இருப்பான். யாரை கட்டினாலும் செய்யாத பரிகாரம் இல்லை, போவாத கோயில் இல்லை. ஏன் மாங்கலி பறிச்சு?
உங்க பரிகாரம் எல்லாம் உங்களுக்கு தான் ஆதரவு. சோசியக்காரங்க அவங்களுக்கு ஆதரவே இல்லை. எந்த கோயில போய் நீங்க பரிகாரம் பண்ணாலும், எந்த கோயில போய் நேர்ந்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஆதரவு. சோசியம் சொல்றீங்களா இல்லையா? ஒரு கோயிலுக்கு அனுப்புறீங்க, அங்கிருந்து உங்களுக்கு ஷேர் வரும். ஒரு பரிகாரம் பண்றீங்க, அங்கிருந்து உங்களுக்கு ஷேர் வரும். உங்களுக்கு தான் லாகி. ஜாதகனுக்கு மாற்ற முடியாது. என்கிட்ட ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, பாதிக்க மாட்டாங்க. 1000 பேர் இருக்கிறான். 8 நாள் கழிச்சு சாவரங்கிறான். ஒரு வருஷம் கழிச்சு சாவரங்கிறான். அவனை காப்பாற்றி விடுவீங்களா? நான் கூட்டி வரேன் எல்லாத்தையுமே. எந்த கோயில பரிகாரம் பண்ற, எந்த பூஜை வச்சு கிருமி அடிக்கிற, என்ன பரிகாரம் பண்ற? ஒரு அம்மாவோட சொல்லி மவன் ஒரு வருஷம் காலியாக போறான், ஒரு வருஷம் சாவ போறான். அவனை மாற்றி விடுவீங்களா? பரிகாரம் பண்ணி மாற்றி விடலுமா? வேலையாகாது, பப்பு ஆகாது. சீமான் சொல்லாத, சீமான் சொல்லுவார்ல, வாய்ப்பு இல்லைதாச்சா, வாய்ப்பு இல்லை. அவன் சாவணும்னு சத்தத்து இருந்தான். வாய்ப்பு இல்லைதாச்சா, ஆனா உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு. யாருக்க பரிகாரம் பண்றது அனுப்புறீங்களா? என்கிட்ட எத்தனை கோயிலேருந்து என் நம்பரை கூப்பிட்டு, அண்ணோ பரிகாரத்துக்கு அனுப்புறீங்க, உங்களுக்கு 50% உங்க அக்கௌண்ட் கொடுங்க. எத்தனை பேர் கேட்குறாங்க? ஒருத்தருக்குன்னு அனுப்பினதில்லை. சத்யா 100 பேப்பர் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன். அப்படி அந்த சுக்கராபரி அவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஊர்லேருந்து ஃபோன் பண்ண, ஒருத்தருக்கு பரிகாரம் அனுப்ப மாட்டேன். நீங்கள் அந்த இப்போ இந்த பொண்ணுக்கு எத்தனை பரிகாரம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை கோயிலை போய் சாமி கூப்பிடுவாங்க. ஏன் உங்கள் வீட்டுக்கு காப்பாற்ற முடியல? ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவம் மாங்கலி ஸ்தானம், அங்கே பாபகிரகங்கள் சூரியன், சனி, செவ்வாய், ராகு தனிச்சிருந்தா அது தோஷம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த அது நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீசம் அஸ்தகமானா அந்த கிரகம் என்ன வயசா அவ்வளவுதான் கனவு இறந்துருவான். இதுக்கெல்லாம் எந்த பரிகாரமும் நீங்க காப்பாற்ற முடியாது. பரிகாரம் சொல்லி நீ அதை பற்றி சாம்பாச்சிட்டு போலாம். அப்ப அந்த கிரகம் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு ஆயில் கட்டி, அவன் அந்த பொண்ணுக்கு ஆயில், கணவனுக்கு ஆயில் கட்டிங்க. இப்ப இதே சுக்கரங்கள் இல்ல லக்கணத்துல இருந்துச்சுன்னா ஆட்சி பலம் பெறுதா? 50 வருஷம் 60 வருஷம் கல்யாணம் பண்ணி பிரச்சனை கணவன மனைவியா ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அது 12 போச்சு, நேசமாச்சு, செத்து போச்சு. இப்ப நான் நிறைய விதிமுறை உங்களுக்குலாம் நிறைய சொல்லிருக்கிறேன். இதே அஸ்வின் பக்தி, இது இவங்க அஸ்வின் பக்தி மீடியாவா, இதுல ஒரு மீட்டிங்ல சொல்லிருக்கிறேன். கிரக நீசம் யாரெல்லாம் நேசம் ஆகுதுன்னு பாருங்க. அப்படியே போட்டுவாங்க. மேசத்துல யார் நேசம், கடகத்துல இப்படியே போட்டுவாங்க. அந்த கிரக நீசமான இடத்துல ஒரு கிரக நீசம் ஆயிடுச்சுங்க, அதனுடைய நட்சத்திரம் இருக்கும்ல 6, 8 இருக்கணும். மற்ற இடத்துல இருந்தா எடுத்துக்காரு 6வது வீட்டுல 8வது வீட்டுல அப்படி இருந்து அந்த கிரக திசை நடந்தால் அவன் மரணம். போன வீட்டில் போட்டு போயிட்டு இருக்கிறேன். விளக்கமா சொல்லிக்கிறேன். இந்த அஸ்வின் பக்தி மீடியாவில் பார்த்துங்க. எங்க வெள்ள கோயில் நடந்த பூபதிராஜனுடைய மீட்டிங்ல பேசியிருக்கிறேன். அது விளக்கமா சொல்லிக்கிறேன், அதை பார்த்துங்க. இப்படிங்க ஒரு அடி அடிச்சாலும் நெத்து அடியா இருக்கணும், மண்டபம் இருக்கணும். அந்த விதி கப்புனு பொருதுனா அந்த விதியெல்லாம் இல்லாம 2 வார்த்தை, இந்த லக்கணம், இந்த ராசி, இந்த திசபதியோட அடுத்து என்ன வேணும், எந்த கோயிலுக்கு போகணும், இதான் யோசிச்சுமா, இதான் யோசிச்சுமா. அங்க நடந்த கர்மா என்ன, கர்மாவை சொல்ல, அந்த கர்மாவை சொல்லணும்ல. இந்த பொண்ணுக்கு பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுன்னு கூட நிறைய பேர் சொல்ல பரிகாரம் எழுப்புவான். உடைய கல்யாணம் ஆகணுமா, நீ போய் இந்த கோயில் பரிகாரம் போயிட்டுவா, இதுவும் நல்லா பிடிச்சிருப்பா. அப்ப பேர் சொல்லுவான் கல்யாணம் ஆகி 8 வருஷத்துக்கு சேர்த்து போயிடாது. அப்ப மணிமேகலை சொல்லுமே வாத்தி வர கொடுத்துமே இருக்குமா? இதெல்லாம் இப்படி சொல்லக்கூடாது. சோசி மட்டும் சொல், ஜோதிடத்தை மட்டும் சொல்லுங்க, அற்புதமா இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணோம், ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல 8ஆம் பாவத்துல எந்த பாபகரம் இருந்தாலும் அது நின்ற நட்சத்திராது 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கமானா யாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த பொண்ணுக்கு செவ்வானா ஒரு 7 to 8, சூரியனா 6 to 1 எக்ஸ்ட்ரா 7 எடுத்துக்கணும். ஏன் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்கன்னா, சுகர் நாடியை சொல்லிக்குது ஒரு கிரகத்துக்கு 3 வருஷம். எத்தனை கிரகம் இருக்கு? 9 கிரகம். 9 - 27. மாந்திக்கு 3 மாசம் தானா? 27 வருஷம் 3 மாசத்துக்கு மேல இந்த ஜாதகத்தில் இருக்கிற தோசை எல்லாம் நிவர்த்தி ஆகுமா? அது ஒரு விதிமுறை சொல்லிக்கிறேன் எங்க சுகநாடியில. அது போல ஒரு கிரகம் இருக்குதுன்னா இன்னொன்று சேர்த்துக்க. அப்ப அந்த சந்திரன்னா இல்ல பாபகிரகம், ராகுன்னா 18 to 19, சூரியனா 6 to 7, செவ்வானா 7 to 1 8, கேதுன்னா 7, இப்படி ராகுன்னா 10, இப்படி எடுத்துக்கணும். அதை நீங்க முதல்ல அந்த கிரக நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா தீர்க்க சுமங்கலி. நீங்க அதை பத்தி பேசவே தேவையில்லை. இதையே பார்க்காம
ஏழரை சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு. நான் ஜோசியம் பார்க்கும்போது வாங்க, ஏழரை சனி அஷ்டம சனி பேசவே மாட்டேன். அதை பற்றி இல்லை, அவன் கர்ம பலன் என்ன, அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்படி தான் ஜோசியம் சொல்லுவான். அவங்களாம் கேட்பாங்க, எங்களுக்கு ஏழரை சனியாம அஷ்டமி பிடிச்சிக்கிச்சா, அதையே பிடிக்கிற, அதை பிடிக்காத பாணி, நான் சொல்ற கர்ம பலனை பாரு. இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு ஏழரையா, சிம்ம ராசிக்காரங்க ஏழரையா, இதில் கோடீஸ்வரங்கிறானே. ஏழரை சனி ஓடிட்டு இருக்குது மீன ராசிக்காரனுக்கு, கோடீஸ்வரங்கிறாங்க, கோடி கோடி பணம் கொட்டுது. சிம்ம ராசிக்கார அஷ்டம சனி கோடீஸ்வரங்கிறானே, கோடி கோடி பணம் கொட்டுது, கோடி கோடி சம்பாதிக்கானே. அவனுடைய கர்ம பலன், அந்த கர்மா பலனை மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணணும். நீங்கள் கோச்சாரத்தில் ஏழரை சனி, அஷ்டம சனி, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், 10 பொருத்துக்கு 10 பொருத்தம், இதெல்லாம் பார்த்து பண்ணி பாலாக போயிடுச்சு. எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி 3 மாதம் 6 மாதத்தில் டைவர்ஸ் ஆகுது, 6 மாதம் 1 வருஷத்தில் எத்தனை பேர் இறக்குறான். உங்கள் பெல் கம்பெனிலே ஒரு ஆள் வேலையை வந்தான், என்கிட்ட ஜாதகம் கொடுத்தாங்க. இந்த ஜாதகம் பெண்ணோட ஜாதகத்தை வச்சு சொன்னேன், இந்த ஜாதகனுடைய கணவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் கோமாட்டேஜில் போனான், ஆமான்னு விட்டாங்க, செத்த போயிட்டான். கல்யாணம் பண்ணி 3 மாதம் தாங்க, அட்ரஸோடு தரேன், ஆடு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் எல்லாம் தரேன். எப்படி இதுமாரி வந்து கர்மாவை பார்க்கணும். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 8ஆம் பாவம் பலமாக இருக்கணும். சரி, 8ஆம் பாவத்தில் கிரகம் இல்லைங்க, அப்போ என்ன அப்போ மாங்கலியம் பலமாக இருக்குதா, மாங்கலியம் தோஷமாக இருக்குது, எங்கே போய் பார்ப்பீங்க சொல்லுங்க? 8ஆம் பாவத்தில் எந்த கிரகங்களை சுத்தமாக இருக்குதுங்க, அப்படின்னு ஒரு மாங்கலி தோஷம் இருக்கும், எதை பார்ப்பீங்க? 8ஆம் அதிபதி எங்கே போய் உட்காந்துக்கிறாரோ அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் தான் மாங்கலி பலம். அவர் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீசம் ஆனாலும் மாங்கலி தோஷம். அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த 8லயே பார்த்துட்டு விஜயம் சொல்லிட்டு அப்படியே சுகநாடியில் 8 அதையும் பார்க்காது, 8ல் சுத்தமாக்குது. அடுத்தது போ 8ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார், அவரோடு போயார், அவர் பலமாக்குறாரா, மாங்கலி பலம் இருக்கும். ஒரு கிரகத்துக்கு ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் பேர் பொருத்தம் பார்க்கும்போது ஆஞ்சாதகம் அப்பால் படுத்துது. பொண்ணு ஜாதகம் பார்ப்பேன், 8ஆம் இடம் நல்லா இருக்குதா, மாங்கலி படம் நல்லா இருக்குதா, 3ஆம் இடம் நல்லா இருக்குதா, 5ஆம் இடம் நல்லா இருக்குதா, 7ஆம் இடம் நல்லா இருக்குதா, 2ஆம் இடம் நல்லா இருக்குதா, எந்த பொருத்தம் வேணா கட்டிட்டு போகணுட்டுவேன். இப்படியெல்லாம் நல்லா இருந்தா டோர்ச்சல் தருவாங்க, டோர்ச்சல் கட்டி வந்தா கட்டிக்குப்பா, நீ நல்ல வசதியாக இருப்பா, பொழைச்சிக்குவ, ஒரு 50-60 வருஷம் கணவன் மனைவி பிள்ளை குட்டியோட பொழப்பப்பான்னு சொல்லுவேன். வசதி வாய்ப்பே தேவையில்லை. 100 பவுன் போட்டாலும், அவினாசியில் 100 பவுன் போட்டான், ஒரு கார் வாங்கி கொடுத்தான், நடு ரோட்டில் அந்த பிள்ளை விசது குடிச்சு காரோடு செத்து போயிட்டான். இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு இந்த கோடீஸ்வரன் ஜாதகம் பார்த்துருப்பான்ல, பேரு பொருத்தம் பார்த்துருப்பான்ல, இந்த சோசிக்காரன் சொன்னானா என்னென்ன பரிகாரம் சொல்லியிருப்பான். அந்த பரிகாரம்லாம் அவனுக்கு போய் பிடிக்குமே பிடிக்காத, அவனை கேட்கவே கேட்காத, கேட்கும். தப்பான முறையில் நீ பரிகாரம் சொல்லி 10 ரூபா வாங்கினா உன் பிள்ளை தலைமுறைக்கு அது கேட்கும். பாவம் பாவத்தையே சம்பாதிக்கிற, எடுத்த உடனே இந்த கோயிலுக்கு போ, எடுத்த உடனே இந்த பரிகாரம் பண்ணு, சோசியம் சொல்லுங்க, பரிகாரத்தை சொல்லி பாலா போவாதீங்க. அப்போ எங்களுடைய ஜாதகம் சுகநாடியில் இதை மட்டும் சொல்லிக்குதுன்னா நாங்கள் எந்த முறையும் காலையும் கல்லையும் கேட்க மாட்டேன், வாங்கவே மாட்டேன், இதுதான் சொல்லுவோம். சரி, இப்போ வந்து இது ஒரு வீடியோவை கட் பண்ணிங்க. அடுத்து இன்னொரு ஜாதகம் சொல்ல பாருங்க. இந்த ஜாதகனுக்கு என்ன பலன் சொன்னேன், இந்த ஜாதகம் எப்படி இந்த பலன் நடந்துச்சு அதை பார்த்துக்குங்க. இது ஒரு ஆண் ஜாதகம், ஒரு பெண் ஜாதகத்துக்கு சொன்னோம்ல, அதுமாதிரி ஆண் ஜாதகத்துக்கு சொன்னோம்ல, இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஒரு ஆண் ஜாதகம் 11/5/1988 11/5 PM தஞ்சாவூரில் பிறந்துக்கிறார் போட்டுங்க. சரி, இப்போ இது வந்து என்ன லக்கணம்னா மகர லக்கணம். லக்கணத்தில் செவ்வாய், 2ல் ராகு, 3ல் சந்திரன், 4ல் மாந்தி, குரு, சூரியன், 5ல் புதன், 6ல் சுக்கிரன், 8ல் கேது, 12ல் சனி பகவான். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் அதே மகர லக்கணம். லக்கணத்துக்கு 5ல் மாந்தி, ராகு, 6ல் புதன், சனி, 7ல் சந்திரன், 9ல் செவ்வாய், 10ல் குரு, 11ல் சுக்கிரன், கேது, 12ல் சூரியன். அவர் பிறந்த காலத்தில் குரு திசை 6 மாதம் 5 நாள் இருந்துச்சு. குரு கருது சனி திசை ஒரு 19, புதன் ஒரு 17 போய் இப்போ கே திசையில் சூரியன் புத்தி நடக்குது. இது நேற்று பார்த்த ஜாதகம். இந்த ஜாதகம் ராசி கட்டம் மட்டும் சொன்னால் மெதுவாக சொல்கிறேன். இதுக்கு 1 மணி நேரத்துக்கு 1000 ஆனால் இன்னொரு 1000 சேர்த்து கொடுக்குறேன். 11/5/1988 போட்டுக்கிட்டீங்களா? 11 மணி 5 நிமிஷம் PM 23:05 போகணும் டைம் போட்டான். லக்கணம் மகர லக்கணம். லக்கணத்தில் செவ்வாய்,
2ல் ராகு, மீனத்தில் சந்திரன். கொஞ்சம் தண்ணி கொடுக்கக்கூடியது என்ன சார், அதை கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்துடு, தண்ணி கம்மியாக. மேசத்தில் மாந்தி, குரு, சூரியன். ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் கேது, தனுசுல சனி பகவான். ராசி கட்டம் முடிஞ்சா அப்படி அம்ச கட்டம் மேலே போடுங்க. அதே மகர லக்கணமே. ரிஷபத்தில் மாந்தி ராகு, மிதுனத்தில் புதன் சனி, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் இல்லை கடகத்தில் சந்திரன், கன்னியில் செவ்வாய், துலாமில் குரு, விருச்சகத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் சூரியன். பிறந்த காலத்தில் குரு திசை 6 மாதம் 5 நாள், சனி ஒரு 19, புதன் ஒரு 17 முடிஞ்சு கே திசையில். இது ஆஞ்சாதகம். ஆஞ்சாதகம் ஆனை சண்முகம் ஆனை உடைக்கு உடைக்கிற மாதிரி சொல்லிடுவேன். அப்ப ஆஞ்சாதகம் கேது திசையில சூரியன் புத்தி. அப்ப இந்த ஜாதகம் பார்த்தாங்க, இது கேட்டுங்க. நான் சொன்னேன், உனக்கு வேலை போச்சா, நீ வந்து வேலையை வந்திருக்கணும். உனக்கு வேலை போச்சா, உனக்கு உன் வேலையை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க, வேலை போச்சு அப்படின்னா சரி. வேலை போன வேலையில் இருக்கும்போது கடன் வாங்கியிருப்பேன் அப்படின்னேன். ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டேன். இப்போ வீட்டில் உங்கள் வீட்டுக்காரம்மால உனக்கும் வீட்டுக்காரம்மா கொத்து சண்டையே வந்து உங்கள் வீட்டுக்காரம்மா உன்னோட பேசலை. அது மேற்கு திரும்பிடுச்சு, நீ கிழக்கு திரும்பிட்டானே. ஆமாம், பேசுறதே இல்லை. இப்போ 2 மாதமா குடித்தனமே நடத்தலை இப்படின்னு சொன்னார். இதை எப்படி சொல்லுவீங்க? இதுக்கு என்ன விதி? இதுக்கெல்லாம் நீங்கள் போய் எந்த முறையில் பார்த்தீங்கன்னா விதி கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்கிறேங்க கேளுங்க. கேது யாரோட காலில் இருக்குது சொல்ல பார்க்கலாம். சொல்லிட்டீங்களா, போட்டுக்கிட்டு வரலாம். கேது யாரோட காலில் இருக்குது? சுக்கிரங்க. சுக்கிரன் இருக்கிறாரு மிதுனத்தில் இருக்குது. சுக்கிரன் யாரு காலு? செவ்வாய் கால். செவ்வாய் கால். அப்ப ஒரு கிரகம் முக்கோண வடிவத்தில் வந்துருச்சு. எப்படிங்க? இந்த 3 கிரகத்தையும் சேர்த்துக்கணும் நீங்க. செவ்வாய்க்கு கால் கொடுத்த கிரகம், சுக்கிரனுக்கு கால் கொடுத்த கிரகம், கேதுக்கு கால் கொடுத்த கிரகம். இப்படி ஒரு முக்கோண வடிவத்தில் போட்டுக்கணும். இப்படி 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 போட்டு இப்படி ஒரு முக்கோண வடிவத்தில் போட்டீங்கன்னா அப்ப இந்த கிரகம் எல்லாம் தொடர்பு இருக்குது. இப்படி ஒரு முக்கோண வடிவத்தில் நீங்க எத்தனையோ விதம் இருக்குது. இப்படி ஒரு முக்கோண வடிவத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி அப்படி பார்த்துங்க. ஒரு முக்கோண வடிவம்னா அது ஒன்றும் இல்லைங்க. இப்படி இப்படி இப்படிதான் முக்கோண வடிவம். இப்படி ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு கிரகம் தொடர்பு இருக்குதுன்னா, ஏதாவது ஒரு கிரகம் நீசானா அந்த அந்த கிரகம் திசை புத்தியில லக்னாதிபதி பலமா இருந்தா அவன் உழைப்பான். எல்லாம் லக்னாதிபதி பலம் இல்லைன்னா அன்றைக்கே ஒரு விபத்தில் செத்து போயிடுவான். இந்த இந்த விதிமுறை நீங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு முக்கோண வடிவத்துல இப்ப இந்த யாரும் இருக்கும் பாருங்க. கேது யார் காலில்? கேது சிம்மத்தில் இருக்குதா? கேது யார் காலில் இருக்குது? சுக்கிரன் மிதுனத்தில் இருக்குதா? அந்த சுக்கிரன் யார் கால? செவ்வாய் கால. 6 வந்துருச்சா? இது 2 6 8 வந்துருச்சா? கேதுக்கு தொடர்பு கொடுத்தது செவ்வாயும் சுக்கிரனுமா? அப்ப இது 2 வந்துருச்சா? இப்படி 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 சைட்டை போட்டு இப்படி ஒரு முக்கோணம். இந்த முக்கோண வடிவத்தில் ஒரு கிரகம் இருக்குது. ஏதோ ஒரு கிரகம் நீசம் ஆயிருக்குன்னு வச்சுங்க. லக்னாதிபதி பலம் இழந்து போச்சுன்னு வச்சுங்க. அன்னைக்கு அந்த ஜாதகம் இறந்து போயிடும். அந்த கேதுல செத்து போயிடும்னு சொல்லி விடுவேன் ஒரு கிரகம். அப்ப இந்த கிரகத்துக்கு வந்து நீச கிரகம் ஆகல. அப்ப உயிர் போகாது, பொருள் போயிடும். வேலை போச்சா? ஆமாப்பா. இந்த மாரி முக்கோண வடிவத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றுட்டாவே ஆச்சு உச்சம் அதான் அப்பால் படுது. இப்படி ஒரு முக்கோண வடிவத்தில் நின்று ஒரு திசை நடந்தாவே அந்த கிரகத்துக்கு வேலை போயிடும். அது ஜாதகம் வேலை போயிடும். அது 2ஆம் பாவத்தை பார்க்குது. குடும்பம் பிரிஞ்சிடும். கடனால கடன் வந்துடும். இன்னொன்னுங்க, 8ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது. அது எந்த பாவத்தை தொட்டுச்சு? 6 தொட்டுச்சு. 6 8 6ன்னு என்ன? 8ங்கிறது ஆபரேஷன் பண்ணி தைக்கிறது, 6ங்கிறது கடன் நோய். அப்ப நான் சொன்ன வேலை போச்சானே? ஆமா. கடன் வந்துச்சானே? ஆமா. உன் மனைவி பிரிஞ்சுட்டாங்களா? ஐயா பேசவே இல்லைங்க. பேசுறதுல முடிஞ்சு போச்சா? அப்ப இந்த மாதிரி ஒரு முக்கோணம் எங்க சுகர்நாடியில இருந்து நிறைய முறை இருக்குது. சுகர்நாடி என்ன ஜோதிட 2000 எழுதி இருக்கு. 2000 எழுதி இருக்கு. ஒரு ஆள் எனக்கு அம்மாசில கேட்டுக்கிறான், 2000 விதி உன்னால மனப்பாடம் பண்ண முடியுமா, சொல்ல முடியுமா? இந்த ரூமுக்கு 1000 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு
அந்த கமர்ஷியல் கொடுத்தவனை கொண்டாந்து எடுத்து 12 நாள் பேசுறேன். 2000 விதியை மனப்படமா சொல்றேன். 2000 விதி எழுதிக்கிறீங்க, 2000 விதி மனப்படமா சொல்றேன். எனக்கு கமான்சல் கேட்க, நீ 2000 விதி சொல்றல்ல, நீ 2000 விதியும் ஒரு நாள் மனப்பாடம் பண்ண முடியுமா? நான் முன்னாடி சொல்றேன். 12 நாள் ஆனாலும் அண்ணன் தண்ணி ஆதாரம் இல்லாத 12 நாள் ஆனாலும் சொல்றேன். நான் இந்த மாரி வாடகை கொடுத்து எடுத்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் கொண்டு போட்டு கூட சொல்றேன். நான் வச்சுக்கிற விதி அத்தனையுமே சொல்லுவேன். நான் என் கோமதிகிட்ட சொல்லுவேன், எங்கள் ஆறுமையா கிட்ட சொல்லுவேன், என் சிசைமாருக்கு நிறைய பேர் சொல்லுவேன். படிச்செல்லாம் மனப்பாடம் பண்ணியெல்லாம் சோச்சு இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாத ஒரு அமைப்பை படிச்சுக்கணும். ஒரு கிரக நேசமா, அதுக்கு 6 8 அந்த கிரக நட்சத்திரம் இருக்குது, திசுபுத்தி நடக்குதா, லக்னாதிபதி பலமாக்குதா, ஆக்சிடாவ அங்கத்தில் ஊனம் ஏற்படும்பா, லக்னாதிபதி செத்து போயிருன்னு சொல்ல, நீ தான் காப்பாற்ற முடியாது யாராலையும். கொம்பே முளைச்சு வந்தாலும் கர்ம பலனை எழுதவே மாற்றவே முடியாது. நீ எந்த கோயிலுக்கு போ, எந்த பரிகாரம் பண்ணு, எதை பண்ணாலும் ஒன்றும் அசைக்க முடியாது. நீ அதெல்லாம் ஏன் வர? நீ ஊருக்கெல்லாம் பரிகாரம் பண்றல. நான் சொல்றேன், என்கிட்ட ஒரு குறைபாடு இருக்குது என் ஜாதகத்துல. என் ஜாதகத்தை பார்த்து சொல்லிவிடு, அதுக்கு பரிகாரம் பண்ணிவிடு, 1 கோடி ரூபாய் தரேன். முதல்ல சொல்ல முடியுமானால சரி, உன் ஜாதகத்துல குறைபாடு இருக்கும்ல. இப்ப இந்த சங்கம் தலைவர் நடத்தினார்ல, மேடையில உள்ள வரணும். நானே இந்த அம்மா இருக்கு, நிறைய இருக்குங்க, எத்தனை மீட்டிங் வந்திருப்பேன். ஏன் சொல்ல? அன்னைக்கு சொன்னேன், தலைவர் அடுத்த மாதம் இங்கே வரமாட்ட தலைவர் மீட்டிங் நடத்த மாட்டேன். அவர் 2 மணி நேரம் கழிச்சு மயக்க பிடிச்சி தலைவர் பதவி காலியாகுனார். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்குதுல மரணம், எனக்கு தெரிஞ்சல மரணம். கண்ணன் ஒரு வரல, என்னை வாழ வச்சு அடைச்சாங்க. அண்ணன் நடக்கிறது தான் கண்ணன் நடக்கும். இந்த பாலசுப்ரமணியம் இருக்கிற இந்த செஞ்சிமலை சுப்பிரமணியமா பாலசுப்ரமணியமா, நானும் பாலசுப்ரமணியமும் நாமக்கல் மீட்டிங்கில் பேசும்போது சொன்னான், ஜெயலலிதா டிசம்பர் 5ஆம் தேதி இறந்துடுவேன்னு. 2025 புதிய தலைமுறையில் போய் விஜய் தான் முதலமைச்சர், 2026 விஜய் தான் முதலமைச்சர் நான் சொல்றேன். அதை ஒரு ஆள் நேற்று என்னிட்ட பேசு, நீ சொன்ன பேசாத அப்படின்னா, யோ நான் சொன்ன நீ சொன்னியா? அது ஒரு பெரிய சண்டை வந்து அந்த ஆள் மீட்டிங் கூட வரதில்லை. ஏங்க இந்த மாதிரி எத்தனையோ இன்னொன்று சொல்றேங்க இல்லைங்க, ஒரு ஜாதகம் மரணத்துக்கு மட்டும் 100கணக்கான விதி இருக்குது. மரணத்துக்கு 100கணக்கான விதி இருக்குது. 100கணக்கான விதி மனப்பாடம் பண்ணணும். இப்ப சிம்ம லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யாருங்க? குரு. ஆயுள் ஸ்தானாதிபதி யாருங்க? சனி பகவான் தான். சிம்ம லக்கணத்துல குருவும் சூரியனும் ஒரே டிகிரியில் 8ஆம் அதிபதி அஸ்தங்கமாயிட்டார். சனி வந்து குருவோட காலில் 11 லக்குது. அடுத்த வருஷம் குரு திசை வருது. அவங்க அம்மாட்ட சொன்னேன், உன் பையன் அடுத்த வருஷமா பிகில் ஊதிடுவாம்மா, நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் எதை எடுத்து வச்சாலும் அடுத்த வருஷம் இறந்துருவானுங்க, அது அடுத்த வருஷம் இறந்துருவான். இப்போ நீ எதை காப்பாற்றி விடுவேன்? கோயிலுக்கு போய் கூப்பிட்டு பரிகாரம் பண்ணு, நான் அந்த அம்மா ஜாதகம் வச்சுக்கிறேன், அந்த அம்மா ஃபோன் நம்பர் வச்சுக்கிறேன், அடுத்த வருஷம் அந்த பையன் இறந்துருவான். இப்போ என்ன பண்ண முடியும்? பரிகாரம் பண்ணி போடலாமா? சோச்சிக்காரன் பிழைக்கிறதுக்கு நீ பிழைக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா அவனை ஏமாத்தி சம்பாதிச்சுன்னா அவன் பாவம் அவனுக்கு வந்து சேருமா சேராதா? எத்தனை சோச்சிக்காரன் வீட்டில் எத்தனை சம்பவம் நடக்குது. எங்கள் ஊரில் ஒருத்தன் ஜோசிக்காரன் ஜோசிச்சு சொன்னான், அவன் பிள்ளை இன்னொரு ஜாதிக்காரனை கூட்டு ஓடி போயிட்டா, பரிகாரம் பண்ணி நிறுத்த வேண்டி தானே? அவன் பிள்ளை இன்னொரு பையனை பக்கத்து வீட்டுக்கார பையனை கூட்டு வர்றல, நீ நிறுத்தணுமில்ல, உன் பரிகாரம் நாங்கள் வேலை செய்யணுமில்ல. பண்ணலைங்க, பண்ணாது, யாருக்குமே பண்ணாதுங்க. பரிகாரம் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா சோசிக்காரனுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும், தேங்காய் பழம் கிடைக்கும். பரிகாரம் மாறாது. பண்டமெண்டல் எழுதுக்குச்சுல. அப்புறமே இன்னொரு ஒரு முறை வேற, லக்கணம் 10 வருஷம் வருமா மாறுமா. எனக்கு 8ஆவது திசை குரு திசை, 6ஆவது வீட்டில் இருக்குது. குருத சொல்ல செத்து வருவேன் கண்டிப்பா. உங்களுக்கு அத்தனை பேருக்கு சொல்லி வச்சு தான் சொல்ல போறேன். 8ஆவது திசை 6ஆவது வீட்டில் இருக்குது. 6ஆவது திசை வந்தனைக்கு குரு திசை, குரு சோய்பத்திலே மண்டை போட்டுருவேன். நான் இதுமாரி தேங்காய் பழம் உடைச்சி வச்சு நானே கும்பிட்டு மரணத்தை வரவேற்று சுகர்நாடு என்ன ஜோதிட குழு வச்சுக்கிறேன். உலக நாடு மக்கள் என்ன மக்கள் என்னோட மாணவர் இருக்கிறாங்க. ஒரு நாள் 3 நாளுக்குள்ளே போட்டுருவேன், இன்னைக்கு சாப்பிட்றேன்னு. இது மாற்றி விடுவது எனக்கு ஒரு 100 ஆண்டு காலம் ஆயுசு மாத்து 10 வாய்ப்பில்லை ராஜா. சீமான் வாய்ப்பில்லை ராஜா, நீ இப்படி எல்லாம் போய் சொல்லி சோச்சின்னு சொல்லாத ராஜா, ஏமாத்தாத ராஜா, பரிகாரம் பண்ணாத ராஜா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
இதுதான் எங்க சுகநாடி. காதியும் கண்ணியும் பொத்திக்கிட்டு எங்க சுகநாடி மட்டும்தான் பார்ப்பேன். எங்க சுகநாடியை மட்டும்தான் சொல்லுவேன். ஒரு பொண்ணு 50 வருஷம் ஆகுதுமா, ஏஜ் அட்டன் பண்ணல, இதெல்லாம் நீ பரிகாரம் பண்ணி கொடுயா? சரி பரிகாரம் நீ சொல்லு பார்க்கலாம், ஏன் இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணல? நான் சொல்றேன், எந்த பொண்ணுங்கிறது லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும் செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி 6 பொண்ணுல பகை நேச அஸ்தகமானா ஏஜ் அட்டன் பண்ணார். 50 வருஷம் ஆனாலும் சரி, 60 வருஷம் ஆனாலும் சரி, நீ பார்த்துக்க, விதி பிடிச்சிக்க. ஒரு ஆண் ஜாதகம் 3ஆம் அதிபதியும் செவ்வாயும் 6 பொண்ணுல பகை நேச அஸ்தகம் பெற்று விட்டா வீரியில் கல்யாணம் இல்லைங்க. என்கிட்ட 100கணக்கான பேர் இருக்கிறான். வீரியம் இல்லை, கல்யாணம் இல்லை, ஒன்றும் இல்லை, கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறான், எதுவுமே இல்லை. இந்த மாதிரிங்க ஒரு ஆண் ஜாதகமா. இன்னொன்னுங்க, நான் பெருமைக்கெல்லாம் பேசல, உங்க ஜாதக லக்னாதிபதி பலம் பெற்றிருக்குதா? லக்னாதிபதி பலம் இருக்குமா? அவனும் ஜாதக கணிதம் போட்டு எனக்கு அனுப்புங்க. நீங்க சொல்லி அனுப்புங்க. எனக்கு என் லக்னாதிபதி பலம் இருக்குது, அது எந்த விதத்துல பலம் இருக்குது எனக்கு சொல்லுங்க, பலவீனம் சொல்லுங்க, நான் அதை கண்டுபிடிச்சு பலமா பலவீனம் சொல்றேன். முதல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஜோசிகர் அத்தனை பேரும் உன் ஜாதகத்தை பார்த்து உன் லக்கணம் பலம் பெற்றிருக்குதா, லக்கணம் பலவீனம் பெற்றிருக்குதா எழுதி அனுப்ப. நான் உனக்கு அந்த ஜாதக லக்கணம் பலமா பலம் பெற்ற என்ன விதி, பலவீனம் பெற்ற என்ன விதின்னு சொல்றேன். லக்கணம் பலம் பெற்றிருக்கணும், அப்பதான் ஆளுமை திறமை. லக்கணம் பலம் கெட்டு போயிடுச்சு, நீ எதை கொடுத்தாலும் கூழு முட்டை தான், எதையும் ஆண்டு அனுபவிக்க முடியாது. லக்கணம் நல்லா இருக்கணும், 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஆணுக்கு லக்கணம் நல்லா இருக்கணும், 3ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5 நல்லா இருக்கணும், 7 நல்லா இருக்கணும், 2 நல்லா இருக்கணும். எந்த பொருத்தமும் சொல்ல மாட்டேன், இவனு கல்யாணம் பண்ணிக்குமாம்பான். அதே மாதிரி பெண்ணுக்கும் சொல்லுவேன், மாங்கலிஸ்தான் நல்லா இருக்குதா, 3ஆம் இடம் நல்லா இருக்குதா, 5ஆம் இடம் நல்லா இருக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். கிட்ட வாங்க சார். சார் சுரன்னு சொல்றாங்களே, சுரனை அப்படின்னு என்ன சொல்லுங்க. சரி, சுரணுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சுரனுக்கு உள்ள பாவம் எது? 3. நானும் இவரும் உரைஞ்சிகளை சிலுக்கணும்ல, சிலுக்க வந்தா சுரண போச்சுன்னு அர்த்தம். 3ஆம் பாவம் கெட்டு போயிட்டா என்ன உரைச்சாலும் சுரணம் இருக்காது. என்ன உரைஞ்சாலும் 3ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா சுரணம் இருக்காதுங்க. சரி, நீங்க ஜோசியத்தில் ஏகப்பட்ட விதி இருக்குது. ஒரு அம்மா நான் பார்த்த ஜாதகத்துல ஒரு அம்மா 5 கணவன் வச்சுக்குது, 5 கணவன் வச்சுக்குது, 5 புருஷன் வச்சுக்குது. ஒரு ஆணு 8 பெண்ணு வச்சுக்கிறான். எப்படி இதெல்லாம் எதாவது சொல்லுவீங்க? நான் சொல்றேங்க இல்லைங்க, குருவோட நட்சத்திரம் எங்க இருக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கிங்க. சுக்கரோட நட்சத்திரம் அதுக்கு 7ல் தான் இருக்கும். ஒரு பெண்ணோட நட்சத்திரத்துல குருவோட காலிலையும் சுக்கரனுடைய காலிலையும் இருந்துட்டா எண்ணற்ற ஆண்களை அழகட்ட சேர்த்துக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கூட நான் சொல்றேன், நான் பார்த்து யாரும் சொல்றேன். மிதுனத்துல புனர்பூச நட்சத்திரத்துல ஒரு கிரகம், 9ல் ஏதோ ஒரு கிரகம், அதுக்கு 7ல் தனுசுல பூராடத்துல ஏதோ ஒரு கிரகம். அதே போதான் அந்த பொண்ணு அவங்க அப்பனே சொன்ன, அப்படி பிராமிஸா என் பிள்ளை வயசுக்கு வந்தோடனே 3 பேர்த்த லவ் பண்ணா, இப்ப 5 பேர்த்த கல்யாணம் பண்ணிட்டாலும். அவங்க அப்பனே சொன்னது. அவங்க அப்பா நம்பர் வச்சிருக்கிறேன், யாருக்கு வேணுமோ கேளுங்க. புதுக்கோட்டை ஊர்வாசி. ஏன் குருவோட நட்சத்திரத்திலையும் சுக்கரனோட நட்சத்திரத்திலையும் 9 கோள்களை எந்த கோள்கள் இருந்து பார்த்தாலும் குரு சுக்கரம் தான். பெண்ணுடைய ஜாதகம்னா எத்தனையோ கல்யாணம் பண்ணிக்காங்க. சேராட்டம் ஆணுக்கு சொல்லட்டுமா? அதே மாதிரி சேராட்டம் அவனுக்கு. சுக்கரன் எங்க நேசம், அதுக்கு 6 இடத்துல கேது இருக்கணுமா. கும்பத்துல கேது, மேசத்துல கேது, கண்ணில சுக்கரனா. அப்படி ஒரு ஆண் ஜாதகம் வந்தா 100கணக்கான பெண்களை மணந்து தருவான், 100கணக்கான பெண்களை அனுபவிச்சிருவான். 2000 விதி இது மாரி வச்சுக்கிறான். விடிய சொல்லுவேன், விடிய சொல்லுவேங்க. இது மாதிரி 2000 விதி இருக்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் விதியோட விளையாடுறது தான் விஜயன். விதியோட விளையாடுறத சுகம் நாடி. பரிகாரம் சொல்ல மாட்டேன், பொய் பித்தாட பேச மாட்டேன். நீ உட்காந்து ஜோசியம் பாருங்க. வேணும்னா உன் ஜாதகத்துல ஜோசிக்காரன் சொல்ற, உன் ஜாதகம் லக்னாதிபதி பலமா. இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், மேச லக்கணத்துக்கு எந்தெந்த கிரகம் வேலை செய்யணும். மேச லக்கணத்துக்கு புதன் கெட்டு போயிட்டா கோடீஸ்வரன். மேச லக்கணத்துக்கு புதன் கெட்டு போயிட்டா கோடீஸ்வரங்க. அவர் என்ன சொன்னார், பொருளாதாரமா உயிருக்காரமா. மேச லக்கணத்துக்கு 6 கூட 12 நீசம் எங்க ஊரை குளம் சேர்த்து இருக்கிறாரு, மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி கெட்டு போயிட்டா அவனுக்கு எதிரி இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை.
வருமானம் அதிகம், கோடீஸ்வரனா இருப்பான். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி பலம் இழந்து போயிடணும். இன்னொருங்க நான் சொல்றேங்க, லக்னாதிபதி மதிப்பீடு, 6ஆம் அதிபதி மதிப்பீடு, லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதி 1 பவன் மேலே ஏறக்கூடாது. பர்சன்டேஜா கொடுத்து வச்சிருக்கிறேன். மூல திரிகோணத்தில் உள்ள கிரகத்துக்கு 125%, உச்சம் பெற்ற 100%, ஆட்சி பெற்ற 75%, நட்பு பெற்ற 50, சமம் பெற்ற 25, பகை பெற்ற 15, நீசமும் அஸ்தங்கம் பெற்ற 0. இப்போ இதில் லக்னாதிபதி எதில் இருக்குது பார், 6ஆம் அதிபதி எதில் இருக்குது பார். ஒரு கிரகத்தை லக்னாதிபதி 2 சாரம் போட்டுக்கணும். எங்கள் ஆறுமுகம் போட்ட காமிச்சால உங்கள் ஜாதத்தில் ஒரு கோடு போட்டுங்க. லக்னாதிபதி பலம் என்ன, 6ஆம் அதிபதி பலம் என்ன எழுதுங்க. 6ஆம் அதிபதி இருக்கிறதுல 15% 20% தான் இருக்கணும். லக்னாதிபதி 125% இருக்கணும், பலமாக இருக்கணும். அவனை எதுக்கு உலகத்தில் ஆள் இல்லை, நோயே இல்லை, எதிரி இல்லை, கடன் இல்லை. இப்படியெல்லாம் ஜாதகனுக்கு சோசியம் பார்க்குறவனே போட்டு பார்க்காம ஜாதகத்தை எடுத்த உடனே பரிகாரம் கோயில் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை கெடுத்து விடாதீங்க. நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி தீர்க்கமாக ஜோசியம் சொல்லணும்னு சொல்லி ஜோதிடம் நல்லா வளரணும்னு சொல்லி இது வரைக்கும் பொறுமையாக அருமையாக கேட்ட உங்களுக்கும் பக்தி, இது என்ன பக்தி, என்ன சேனல், இது என்ன சேனல், அஸ்வின் பக்தி மீடியா, அஸ்வின் பக்தி மீடியாவில் பார்த்து விட்டு இருக்கா, உலகளவில் பார்த்துருக்கேன். இதில் தாங்க 75,000 சார். உங்கள் சப்ஸ்கிரைபர் 75,000 இல்லை 1 லட்சம் அனுப்பிச்சா சார். இந்த மாதிரி யூடியூப் சேனல்லையே நிறைய யூடியூப் சேனல் நாங்கள் பார்த்துட்டோம். இந்த யூடியூப் சேனலில் தான் 1 லட்சம் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கிறாங்க. ஒரு வீடியோ போட்டு அதிகமாக பார்க்கக்கூடியது இவருக்கு தான். ஐயா வந்து என்னை திருச்சிக்கே வர சொன்னார், ஆஃபீஸுக்கே வரங்க, வாரத்தில் 2 நாள் போடுங்க. ஐயா உத்தரவு கொடுக்குறார், ஆனால் என்னால் வர முடியல. நாளைக்கு சனிக்கிழமை ஐயாவும் வராரு, எங்க வெள்ளக்கோயில் வராரு. இந்த மாதிரி ஊரை சுற்றுறதுக்கு எனக்கு சரியாக்குது. அதனால ஐயாவுடைய ஆஃபீஸுக்கு போகணும், இதுமாரி வாரத்தில் 2 வீடியோ போகணும்னு ஐயா உத்தரவு கொடுத்துட்டாரு. ஆனால் என்னால் வர முடியல. கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணலாம். இந்தமாரி ஆன்லைனில் இந்த அஸ்வின் பக்தி மீடியாவில் பார்த்து கொண்டு உள்ள அத்தனை ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட சொந்தக்காரங்க அத்தனை பேருக்கும் சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.